சமீபத்தில் பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் அம்பேத்கருடைய பெயரை நீங்கள் உச்சரிக்க வேண்டாம், அதற்கு பதில் கடவுளுடைய பெயரை உச்சரித்தால் போதும் என்று அவர் சொன்ன இந்த ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவிலேயே இப்போது ஒரு நிலையற்ற ஒரு தன்மையினை மக்கள் மத்தியிலே ஒரு அமைதியினை கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்வு நடந்தேறி இருக்கிறது. ஆனால் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த நேரத்தில் சொல்வதாக இருந்தால், யுத்தம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த யுத்த பூமியில், யுத்த பூமியினுடைய ஒரு பகுதியில் யுத்தம் செய்து கொண்டிருந்த படை வீரர்களெல்லாம் சென்றதற்கு பின்னால் ஒரு மயான அமைதி என்று சொல்லுவோமே, அது போன்ற ஒரு மயான அமைதி நிலவி கொண்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு ஆய்வு செய்வதற்காக வேண்டி பத்திரிகையாளர்கள் செல்லுகிறார்கள். அவங்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்தில் ஒரு அழுகுரல் கேட்கிறது. எங்கே அந்த அழுகுரல் கேட்கிறது என்று அதை பார்ப்பதற்காக வேண்டி இவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் இவர்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் வருகிறது. ஏனென்று கேட்டால், நாம் எந்த நாட்டுக்காரர் என்பதை அறியாமல் அழுது கொண்டு இருப்பவர் நம்மை தாக்கிவிடக்கூடாது என்ற அச்சம் அவர் பக்கத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் மெதுவாக சென்று பக்கத்திலே செல்ல செல்ல அந்த அழுகுரல் ஒரு பெண் குழந்தையினுடைய அழுகுரலாக இருக்கிறது. பக்கத்திலே போய் உத்து பார்த்தார். புழுதி குமியலுக்குள்ளேயே ஒரு குழந்தை இருந்து அழுது கொண்டு இருக்கிறது. அந்த குழந்தை எந்த நாட்டை சார்ந்த குழந்தை என்று இவர்களுக்கு தெரிய வேண்டும். அந்த குழந்தை இடத்திலே ஒரு நாட்டினுடைய கடவுளின் பெயரை சொல்லி, இது உன்னுடைய கடவுளா என்று கேட்கிறார். மீண்டும் அந்த குழந்தை அழுகிறது. இன்னொரு தேசத்தினுடைய கடவுள், அதிக பெரும்பான்மையான மக்களுடைய கடவுளுடைய பெயரை சொல்லி கேட்கிறார். மீண்டும் அந்த குழந்தை அழுகிறது. இதற்குள்ளே குழந்தைக்கு பக்கத்திலே சென்று விட்டார். அந்த குழந்தை 2 கைகளையும் ஏந்தி இவரிடத்திலே முகத்தை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறது. ஐயோ, பசியால் துடிக்கிறதே இந்த குழந்தை என்று உணர்ந்து அந்த பத்திரிகையாளர் அந்த குழந்தைக்கு உணவளித்து அந்த புழுதி கூட்டத்திற்கு உள்ளேதே இருந்து அந்த குழந்தையை வெளியே எடுத்து அந்த குழந்தையுடைய புழுதியெல்லாம் தட்டி செஞ்சிலுவை சங்கத்தில் ஒப்படைக்கிறார். யுத்தம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கே கடவுள் தேவையில்லை. பசியால் துடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு கடவுள் தேவையில்லை. இந்த சூழ்நிலைதான் சமத்துவத்தை விரும்பக்கூடிய, சமத்துவத்தை விதைத்த, சமத்துவம் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடியவருடைய பெயரை சொல்லாதே, கடவுளுடைய பெயரை சொல்லு என்று சொல்றார். கடவுள் அங்கே வந்தாரா? அந்த குழந்தைக்கு தேவைப்பட்டது என்ன? கடவுளை அவர் விரும்பவில்லை. யுத்த களத்திலே நாம் பட்ட துன்பத்தை உணர்கிறார். பசியால் வாடக்கூடிய அந்த சூழ்நிலையை அந்த குழந்தை எண்ணுகிறது. அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம், உணவு என்று கை எண்ணுகிறது. இதுதான் உலகத்தினுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டை உணராதவர்கள் எல்லாம் நாட்டிலே இப்போது உலாவிக் கொண்டு இருக்கிறார்களே, இதை பற்றி நாம் கண்டிப்பாக சிந்தித்தாக வேண்டும்.